Hi friends, இந்த வீடியோல பார்பி தூங்குறதுக்கு பெட் வந்து ஈஸியா எப்படி நம்ம வீட்லயே ரெடி பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஷூ வாங்கும்போது இருக்கக்கூடிய பாக்ஸ் எடுத்திருக்கேன். என்னோட பார்பி நீளத்துக்கு ஏத்த மாதிரி நான் வந்து பாக்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம வந்து பார்பியை படுக்க வைக்கும்போது அதோட ஹைட்டுக்கு கரெக்டா இருக்கணும். ஸோ அதனால உங்களோட பார்பிக்கு ஏத்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து இதுல ரெண்டு பக்கமும் சைடில் வந்து நம்ம டிசைன் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் இன்விடேஷன் கார்டு எடுத்திருக்கேன். அந்த பாக்ஸோட அகலத்துக்கு ஏற்ற மாதிரி அதில் வந்து ஒரு டிசைன் வரைஞ்சி அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கக்கூடிய எந்த ஒரு அட்டையில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிளைனாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது எழுதி இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். அல்லது கலர் பேப்பர் ஒட்டி அதை வந்து கவர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு சைடு வந்து நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி இந்த பாக்ஸோட சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். இன்னொரு சைடு ஒட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு அட்டை மட்டும் அந்த பாக்ஸோட அகலத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி இன்னொரு சைடு வந்து ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பெட்டை ரெண்டு பக்கமும் டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெண்டு பக்கமும் ஒட்டிட்டு இதை வந்து நல்லா காய விட்டுறலாம். அடுத்து வந்து இந்த சென்டரில் கவர் பண்ணுறதுக்கு பாப்பாவோட பழைய ட்ரெஸ் ஒன்று எடுத்திருக்கேன். பார்க்குறதுக்கு பெட் கவர் மாதிரி இருக்கிற மாதிரி ஒன்று எடுத்திருக்கேன். அதை வந்து கட் பண்ணி இது மேலே வந்து நம்ம கவர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணி கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வர்ற மாதிரி அது மேலே வந்து விரிச்சிருக்கேன். பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு பெட் கவர் மாதிரியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து விரிச்சுக்கோங்க. அடுத்து வந்து பில்லோ ரெடி பண்ணணும். ஸோ பில்லோவுக்கும் நான் இந்த ட்ரெஸ்ஸுலேயும் சின்னதாக பீஸ் கட் பண்ணி ரெடி பண்ண போகிறேன். இதுக்கு வந்து நமக்கு பில்லோ என்ன சைஸில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி பாதியாக உள் பக்கமாக மடக்கிட்டு நம்ம தச்சிடலாம். நான் வந்து கை தையல் தான் போடுறேன். கை தையல் போட்டிங்க அப்படின்னா 2-3 தையல் போட்டுக்கோங்க. அப்போ ஸ்ட்ராங்காக இருக்கும். லைட்டாக ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி திருப்பி விடும்போது தையல் வந்து நமக்கு உள்ளே போயிடும். டிசைன் வந்து வெளியில் வர்ற மாதிரி பார்த்து இதை வந்து திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி அதை ஃபுல்லும் திருப்பி விட்டதுக்கப்புறமா நம்ம சின்ன கேப் விட்டோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கூடி நம்ம வந்து காட்டன் ஃபில் பண்ணிக்கலாம். அல்லது ஸ்பாஞ்ச் ஏதாச்சும் ஃபில் பண்ணிக்கலாம். எதுவுமே இல்லை அப்படின்னாலும் நம்ம இந்த துணியவே குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே வந்து நல்லா டைட்டாக ஃபில் ஆகிற மாதிரி பார்த்துட்டு இதுக்குள்ளே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த துணியை தான் உங்களுக்கு ஃபில் பண்ணிவிட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு நல்லா உள்ளே நிறைய இருக்கிற மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கேப்பை வந்து இந்த மாதிரி ஊசி நூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து தச்சு அதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம ஒரு குட்டி பில்லோ ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி நான் இன்னொரு பில்லோவும் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பெட் கவருக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரியே நான் வந்து 2 பில்லோ ரெடி பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், இதை வந்து இப்போ நம்ம பெட் மேலே வச்சிடலாம். அடுத்து வந்து இந்த பெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூம் வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த பெட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு சைடு இருக்க அட்டையை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கீழே வந்து நீங்கள் அந்த ஃப்ளோரை வந்து கவர் பண்ணுறதுக்கு கலர் பேப்பர்ஸ் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். அல்லது ஏதாச்சும் மேட் மாதிரி விரிச்சிக்கலாம். சைட்லையுமே ஃபுல்லுமே கலர் பேப்பர் யூஸ் பண்ணி தான் நான் ஒட்ட போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை வந்து நீங்கள் பேட்டர்ன் பேப்பர் கூட யூஸ் பண்ணி ஒட்டி கவர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் சிம்பிளாக பிளைனாக தான் ஒட்டியிருக்கேன். ஒட்டிட்டு ஒரு சைடில் வந்து இந்த பெட்டை வந்து நம்ம அடுத்து வச்சிடலாம். அடுத்து வந்து இந்த பெட்ரூமுக்கு தேவையான ட்ரெஸ்ஸிங் டேபிள், சோஃபா, டேபிள், சேரு, பீரோ இது எல்லாமே எப்படி பண்ணுறது அப்படின்னு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். சின்ன சைஸில் கூட இந்த மாதிரி கட்டில் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக பார்பிக்கு பெட்ரூம் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஐடியாஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.